வந்து ஆண்டவருடைய பாடல்களை இந்த நாளிலே கேட்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வருடத்திலே எவ்விதமாய் கடந்து வந்தோம் என்பதை நினைத்து பார்க்கும்போது இந்த 2025 இந்த 12ஆம் நாள் வரைக்கும் அவர் நம்மை நடத்தியிருக்கிறார். இப்பொழுது பாடின வண்ணமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள்லாம் மறைந்துவிடும், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் தம்முடைய சீசர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையில அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை, அவர் பாவிகளுக்காய் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தேன், பல பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மறுபடியும் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொன்னபோது அந்த சீசர்கள் அங்கு துக்கப்பட்டார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு தாயானவள் பிள்ளை பெறும்போது எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ அந்த பிள்ளையை பெற்ற பின்பதாக அவள் சந்தோஷப்படுவாள். அவ்விதமான நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில அவர் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரியமான இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பகல் வந்தால் இரவு வருகிறது, இரவு முடிந்து பகல் வருகிறது, அதுக்கு பின்பதாக இரவு வருகிறது. இவ்விதமாக நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நிழலை போன்ற ஒரு வாழ்க்கை என்று தான் சொல்ல முடியும். நிழல் எவ்விதமாய் கடந்து செல்லுமோ அவ்விதமான நிலைமையில்தான் மனிதனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் பலவிதமான நிலைமைகளிலே பிரயாணப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பின்பதாக அந்த இடத்தை விட்டு நாம் இறங்கி விடுகிறோம். அவ்விதமாக தான் மனிதனுடைய பிறந்த பின்பதாக அவன் குழந்தை பருவத்தை கடந்து செல்லுகிறான், பாலிய பருவத்தை கடந்து செல்லுகிறான், வாலிப பிராயத்தை கடந்து செல்லுகிறான், அதுக்கு பின்பதாக நடுத்தர வயதுக்கு வருகிறான், கடைசியாக முதிர் வயது வரைக்கும் இருந்து அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய நாட்கள் உண்டு. மனிதன் பிறப்பு ஒன்று உண்டு என்றால் மனிதனுக்கு இறப்பு என்று ஒன்று இருக்கிறது. இது யாருக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வேதாமத்திலே ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்தது. ஆனால் பாவத்தை மன்னித்து இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்று பரலோகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பிரியமானவர், வேதாமத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 26 39 வரைக்கும் ஒரு சத்தமாக வாசித்தால் நலமாயிருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26 39 வரைக்கும் வாசிக்கலாம்.
என்பதை சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆரம்பத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு அவர், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். 39 வரைக்கும். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். வயிற்றிருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் கண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ கண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பருகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் கண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் கண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். இந்த கந்தக மந்திரியை குறித்து வாசித்து பார்க்கும்போது அவன் சந்தோஷத்தோட அவன் தன்னுடைய எத்தியோப்பியா நாட்டுக்கு அவன் கடந்து சென்றான் என்று வாசிக்கிறான். பிலிப்பை குறித்து நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய சீசர்களில் 12 சீசர்களில் ஒருவனாக அந்த பிலிப்பு காணப்படுகிறான். முதலாவது அந்திரேயா பிலிப்புவை தேவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். பிலிப்பு நாத்தான் வேலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவரிடத்தில் அழைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தனிப்பட்ட முறையிலே தனிநபர் ஊழியம் செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். ஒரு மனிதனை இயேசுவின் இடத்துல அழைத்து வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். நாத்தான் வேலை அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கூட்டிட்டு வர்றார். அது மாத்திரமல்ல, பண்டிகை காலத்தில் ஆராதனை செய்வதற்காக வந்த கிரேக்கர்கள் என்ன செய்கிறார்கள்? பிலிப்பை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னோம். ஐயா, நாங்கள் இயேசுவை காண வேண்டும், அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் என்ன செய்கிறான்? இயேசுவிடத்தில் அந்த கிரேக்கர்களை அறிமுகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மை சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா மனிதர்களிடத்திலும் நாம் என்ன செய்ய முடியாது? இயேசுவை அறிவிக்க முடியாது. நம்மால் இயன்ற அளவுக்கு ஆண்டவர் எவ்விதமாக ஆவியானவர் நம்மை ஏவுகிறாரோ அவ்விதமான நிலைமையில நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பு கூட அங்கு ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கும் போது கூட கேட்கிறார், பிலிப்புட்ட கேட்கிறார், இந்த வனாந்தரத்தில் இந்த மக்களுக்கு அப்பங்கள் கொடுக்க வேண்டுமே என்று சொன்னபோது அங்கு பிலிப்பு சொல்றாரு, 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட இந்த ஜனங்களை நான் போஷிக்க முடியாது என்று சொன்னபோது அந்திரேயா என்ன செய்கிறார்? ஒரு பையனை காட்டுகிறார். அந்த பையனிடத்துல 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. அதை ஆண்டவரிடத்துல கொண்டு போய் கொடுத்த போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெற்று கொடுத்தார். அங்கு இருந்த புருஷர்களை தவிர பிள்ளைகள், ஸ்திரீகள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? 5000க்கு மேற்பட்ட மக்கள் அந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது மாத்திரமல்ல, 12 கூடை நிறையாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை மீதியான துணிக்கைகளாக சேர்த்து வைத்தார்கள். அதை ஒவ்வொரு கூடையும் 12 சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். சொன்னார்கள் அல்லவா, 200 பணத்துக்கு அப்பத்து வாங்க வேண்டுமே.
ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடிய அப்பம் என்ன செய்கிறார்? அப்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட அந்த 40 வருடமாய் வனாந்தரத்தில் மன்னாவினாலே போஷித்தார். தேவதூதன் சாப்பிடக்கூடிய மன்னாவினால என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையில் என்னை போஷித்தார், குறைவில்லாமல் நடத்துகிறார். 1990 வருடத்தை நினைத்து பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. வியாதியின் படுக்கையில மன வியாதியினாலே பாதிக்கப்பட்டவனாக காணப்பட்டேன். மரணம் எவ்விதமாய் சம்பவிக்கும் என்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், பார்க்குற ஜோசியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மரித்து விடுவாய் என்று சொன்னார். ஆனால் ஊழியர் வந்து ஆண்டவருடைய அன்பை சொன்னபோது, நான் அன்றைக்கு 1993 வருஷம் ஜூன் 9ஆம் தேதி ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பாவங்களை மன்னித்தார், என்னுடைய வியாதியை நீக்கினார். இந்த 32 வருடமாய் அவர் என்னை நடத்தி வருகிறார். வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்களிடத்தில் சந்தோஷம் இருக்கிறதா? சமானம் இருக்கிறதா? ஒரு கடைக்கு போகிறோம், சந்தோஷம் 1 கிலோ கொடுங்க ஐயா. கடைக்காரன் 500 ரூபாய்க்கு சந்தோஷம் கொடுங்கய்யான்னு கொடுப்பானா? கொடுக்க முடியாது. ஆனால் சந்தோஷத்தையும் சமானத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பிரியமானவர். பிலிப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாளளவு இந்த பூமியிலே வாழ்ந்த பின்பதாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது ஆதி திருச்சபையிலே என்ன செய்கிறார்கள்? அங்கு பந்தி விசாரிப்புக்காரர்கள் 7 பேரில் ஒருவனாக பிலிப்பு இருக்கிறார். ஸ்தேவான், பிலிப்பு இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். 7 பேர் இருக்கிறார்கள். பந்தி விசாரிக்கக்கூடிய வேலையில் பரிசுத்த ஆவியும் விசுவாசம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அப்பொழுது ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறான். கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். சவுலுடைய வஸ்திரங்களை, அவரை கொலை செய்த அவர்களுடைய வஸ்திரங்களை காவல் காக்கக்கூடியவனாக காணப்பட்டான். சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தான். எருசலேமில் உள்ள சபைகளுக்கு துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற அனைவர்களும் யூதேயா, சமாரியா எங்கும் தேசமெங்கும் என்ன செய்கிறார்கள்? சிதறி போனார்கள். சிதறி போன இடங்களிலெல்லாம் அவர் சுவிசேஷ வசனத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். பிரியமானவர்கள், சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அவ்விதமாக தான் பிலிப்பு என்ன செய்கிறார்? சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவில் உள்ள ஒரு நாட்டுக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கு அவர் பிரசங்கிக்கிறார். அசுத்தாவி பிடித்த மனிதர்களுக்கு அசுத்தாவி விலகி ஓடினது. திமிர்வாதக்காரர்கள், ஜப்பானிகள் எழுந்து நடந்தார்கள். இந்த அதிசயங்கள்லாம் அங்கு நடைபெற்றது. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு பிரசங்கித்த போது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரியாவில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதை மறக்க முடியாதா? என்றைக்கு நாம் ஆண்டவரை, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலே என் பாவங்களை மன்னியும், என்னுடைய உள்ளத்தில் நீர் வாரும், எனக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீர் என்று நீர் விசுவாசிக்கும் போது உடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்வார்? உள்ளத்தில் வருவார். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வது. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவ்விதமாக அங்கு ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். சமாரியாவில் அங்குள்ளவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். நாம் 26ஆம் வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு என்ன செய்கிறார்? கர்த்தருடைய தூதன் பிலிப்பு என்ன செய்கிறான்? ஒருவருக்காக நீ என்ன செய், எருசலேம் தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசாக்கு போக வழியிலே வனாந்திர மார்க்கமாய் நீ போ என்று அங்கு கட்டளையிடுகிறார். அவருடைய வாழ்க்கையை பாருங்க. சமாரியாவில் அங்கு உள்ள மக்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அங்கு அவனை அந்த எத்தியோப்பியா மந்திரி இடத்துல நீ போ, வனாந்திர மார்க்கமாய் போ என்று அவன் சொன்னபோது அவன் எருசலேமுக்கு வந்திருந்த
கந்தகையுடைய எத்தியோப்பிய அந்த ஸ்திரியாக இருக்கக்கூடிய ராஜஸ்திரியாக இருக்கக்கூடிய கந்தகையுடைய மந்திரியும் சகல பொக்கிஷ தாரர்களுக்கும் அதிகாரியாக இருந்த அந்த மனிதன் என்ன செய்யறான்? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை அந்த ரதத்தில் வாங்கி என்ன செய்யறான்? படித்து கொண்டு போறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரயிலில் பிரயாணப்படுகிறோம், பஸ்ஸில் பிரயாணப்படுகிறோம். அங்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நேரம் கிடைக்கிற நேரத்தில் பேசுகிறோம், மற்ற நேரத்தில் மற்றவங்களை பார்க்குறோம், தூங்கி விடுகிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ரதத்தில் பிரயாணப்படும் போது அவன் என்ன செய்கிறான்? அவன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான். இன்றைக்கு பஸ்லெல்லாம் நீங்கள் கைப்பிரதி கொடுக்க முடியாது. சிசிடிவி கேமரா இருக்கிறது. இருந்தாலும் கூட நான் பஸ்ஸில் பிரயாணப்படும் போது நான் கொடுப்பேன். பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய டிராக்டை கொடுப்பேன், இல்லாட்டா யோவான் சுவிசேஷ புத்தகத்தை கொடுப்பேன். கெடுபடியாக இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு பிரியமானவர்கள். எங்கே போனாலும் ஆண்டவர் இயேசுவை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக நம்மால் இயன்ற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் நடத்தக்கூடிய வழிகளிலே நடத்தும் போது அவர் என்ன செய்வார்? அவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடியவராக இருப்பார். இவ்விதமாக தான் அந்த பிலிப்பு என்ன செய்கிறார்? அந்த ரதத்தோடு நீ போய் சேர்ந்து கொள்ளு என்று ஆவியானவர் எனக்கு கட்டளை இடுகிறார். உடனடியாக அவன் ஆவியானவர் வழிநடத்துதலின் பிரகாரமாக அந்த ரதத்துக்கு முன்பாக அவன் ஓடி அங்கே கேட்கிறான். அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த மந்திரியிட்ட கேட்கிறான், இந்த இதனுடைய கருத்து உனக்கு தெரியுமா? இதனுடைய கருத்து உனக்கு தெரியுமா என்று கேட்கும்போது, எனக்கு ஒருவன் சொல்லாவிட்டால் நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மந்திரி கேட்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு மனிதனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பயமில்லாமல் சொல்ல வேண்டும், தைரியமாக சொல்ல வேண்டும். அது மறந்துவிடக்கூடாது. ரயில் பிரயாணங்களினாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய விதத்தில் நாம் என்ன செய்யணும்? பதில் சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவ்விதமாக தான் சொல்கிறான். அவன் நீ சொன்னால் நான் என்ன செய்வேன் தெரியும். அப்போ கேட்குறார், அவர் மந்திரி கேட்குறார், தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லுகிறாரா அல்லது வேறொருவரை குறித்து சொல்லுகிறாரா என்று அவர் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அங்கு பிரசங்கிக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறார். அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை தான் அவன் வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும் மயக்கத்திற்கு முன்னதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் இருந்தார். அவர் வாய் சத்தமிடாதிருந்த ஆட்டை போல இருந்தார் என்று அவர் வாசிக்கிறார். இந்த வம்சத்தை சொல்ல மாளாது 7-8 வசனங்களிலே அவன் சொல்லக்கூடிய காரியங்கள். இந்த உலகத்தில் இயேசு ஏன் வந்தார்? இன்றைக்கு எத்தனையோ அந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன சொல்லுகிறார்கள். ஆனால் மனிதனுக்காக இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் ஒருவர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிரியமானவர்கள். இயேசு கிறிஸ்து என்றாலே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று அர்த்தம். இரட்சகர், அவர் உலக இரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தில் யாரும் பாவத்தை சுமக்க முடியாது. குடும்ப பாரத்தை நம்மளால சுமக்க முடியல, மற்ற காரியங்கள் மற்ற பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியவில்லை. ஆனால் பாவ பாரங்களை சுமந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே பிறந்த போது கன்னியின் வயிற்றிலே, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறக்கின்ற வேளையில நாசரேத்து ஊரில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு பெத்லகேம் என்ற ஊருக்கு வருகிறார்கள் குடிமதிப்பு எழுதும்படியாக. அங்கு சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் அவர் மாட்டு தொழுவத்தின் முன்னணியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிரியமானவர்களே, ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதன், தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக, மனித சாயலாக மனிதனை மீட்கும்படியாக ஒரு ஏழை பாலகனாக ஆண்டவர் பிறந்தார். முதலாவது மேய்ப்பர்களுக்கு அங்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொன்னார். தேவதூதன் சொல்லுகிறான், உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி
அங்கு தேவதூதர்கள் அவரை துதித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய நீங்கள், ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? ஆண்டவர் இயேசு உள்ளத்திலே பிறக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் நித்திய வாழ்வு, பரலோக வாழ்க்கை. வேற எந்த ஒரு தெய்வமும் அதை கொடுக்க அல்லது இல்லது பிரியமானது. அவர் இந்த உலகத்தில் மனிதனுக்காக, பாவிகளுக்காக அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அவருடைய கரங்கள், ஆணிகள் அடிக்கப்பட்டது. 2 கல்லகள் நடுவிலே ஒரு குற்றமற்ற கல்லனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார். வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் சிலுவையில தொங்கினார். ஆணிகள் துளைத்திடத்தானே என்று நாம் பாடின வண்ணமாக, கொடுத்திட்ட தேனே என்று, தியாகமாய் கொடுத்திட்ட தேனே என்று நாம் பாடினது போல அவருடைய கரங்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. நாம் கைகளினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் கால்களில் செய்த பாவங்களுக்காக அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் மூளையில சிந்தித்துக் கொண்டிருந்த சிந்தனைகளுக்காக அவருடைய தலையில முள்ளான கீடங்கள் சூட்டப்பட்டது. பிரியமானவர்கள், நாம் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்த பொல்லாத சிந்தனைகளுக்காக அவருடைய விழாவில ஈட்டினால் போச்சவன் குத்துகிறான். எவ்விதமான பாடுகள், கொடூரமான பாடுகள். எந்த ஒரு மனிதனும் அவ்விதமான காரியங்களை, பாடுகளை சகிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய பாடுகளை அவர் சகித்திருக்கிறார். நம்மை மீட்கும்படியாக, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்கள், சிலுவையில் அவர் மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் 3ஆம் நாளில உயிரோடு இருந்தார். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர். பிரியமானவர், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இதைதான் அவன் சொல்லியிருப்பான். ஒரு ஆட்டை போல ஒரு ஆடு கொலைகளத்துக்கு கொண்டு செல்லும் போது அது என்ன என்று தெரியாது. அது கொண்டு சென்று அதை வெட்டும் போதுதான் அது என்ன செய்யும், அது உணரும். மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு ஆட்டை போல, மயிர் பிடுங்கப்பட்ட ஒரு ஆட்டை போல ரோமங்களை வெட்டும் போது, ஆடுகளுக்குள்ள ரோமங்களை வெட்டும் போது அது எவ்விதமாய் பாடுபடுமோ அவ்விதமான நிலைமையில் அவர் வாய் திறவாது இருந்தார். பிரியமானவர்கள், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அங்கு பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இருந்தார். இதைத்தான் அந்த மந்திரிக்கு என்ன செஞ்சிருப்பார், பிலிப்பு சொல்லியிருப்பார். உடனே அந்த மந்திரி என்ன செய்கிறாரு, ரதம் போய்கொண்டே இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை கண்ட உடனே அவன் என்ன செய்கிறான், நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன, ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் என்ன செய்யறதில்ல, ஆண்டவரை ஞானஸ்தானம் பெற்று தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதில்லை. அந்த மந்திரிக்குள்ள வாஞ்சையை பாருங்க. அவன் தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறான். உடனடியாக பிலிப்பு சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடு இயேசுவை நீ நேசித்தால் என்ன செய்யற, நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான், அவரே மெய்யான தேவனாய் தேவகுமாரன் என்பதை ஒப்புக்கொண்ட போது அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள், தண்ணீரில் இறங்குகிறார்கள். ஞானஸ்தானம் என்ன செய்கிறான், கொடுக்கிறான். பிலிப்பு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறான். அதனால இதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அவனுடைய வேலை அந்த நேரத்தில் முடிந்து விட்டது. பிலிப்புடைய வேலை முடிந்து விட்டது. உடனடியாக ஆவியானவர் அவனை எடுத்து செல்கிறார். அந்த மந்திரி என்ன செய்கிறான், சந்தோஷத்தோட தன்னுடைய நாட்டுக்கு போனான். பிரியமானவர், சந்தோஷத்தோட போறான். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் சந்தோஷத்தோடு போவீர்கள். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
அவரை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், அவரை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நீர் வாரும் என்று சொல்லி அவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு போக விருப்பம் உண்டா பிரியமானவர்கள? அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வர்றான். அவன் பணக்காரனாய் இருக்கிறான், தலைவனாய் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவர்கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் கேட்கிறான். அவ்வளவு பணக்காரனா இருக்கிறான், பணம் இருக்கு, வாலிப பிராயமா இருக்கிறான், ஒரு தலைவனா இருக்கான், ஒரு போஸ்டிங்ல இருக்கான். அவன் ஆண்டவர்கிட்ட வர்றான், முழங்கால் படியிட்டு கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப சொல்றார் ஆண்டவர், கற்பனைகளை நீ கைகொள், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லி அவன் இதெல்லாம் நான் என்ன செய்யறேன், சிறு வயது முதல் கொண்டு நான் என்ன செய்யறேன், அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப சொல்றான், நான் பூரண சற்குணராக இருக்க வேண்டாம், இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு உண்டு என்று அந்த வாலிபன் கேட்கிறான். அப்ப சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் என்ன செய், உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொன்ன போது அவன் துக்க முகத்தோடு என்ன செய்யறான், கடந்து போறான். இன்றைக்கு துக்க முகத்தோடு நீங்கள் கடந்து செல்ல விரும்புகிறீர்களா? அல்லது அந்த மந்திரியை போல சந்தோஷத்தோடு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவன் தன்னுடைய நாட்டுக்கு அவன் கடந்து செல்லும் போது அவனுடைய எத்தியோப்பிய அந்த ராஜஸ்திரி கூட ரசிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எத்தியோப்பிய தேசம் எங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். அந்த மனிதனால, மந்திரியினால பலர் தொடப்பட்டார்கள். எத்தியோப்பியாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர்கள் இந்த மனிதனால. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த இரவு வேளையில ஒரு கணம் நாம் சிந்திப்போம். இந்த உலகத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. முதலாவது கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு காட்டுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு காட்டுவாயாக என்ற ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளில் 2 கற்பனைகளாக சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கு? நாம் வீடுகளிலே, நாம் செல்லும் இடங்களிலே, வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நம்முடைய பேச்சு எவ்விதமாக இருக்கிறது? நாம் ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய மாடலாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை அறிவிக்கக்கூடியது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்காதிருந்தால் உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தன்னுடைய 30வது வயதில் அவர் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றார். எல்லா நீதியையும் நிறைவேற்ற நமக்கு உண்டோ என்று சொன்ன போது அவன் தடை செய்யவில்லை. யோவான் ஸ்நானம் தடை செய்யவில்லை. யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆண்டவர் அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. தேவாவை புறாவை போல இறங்கினார். ஆண்டவர் அங்கு ஒரு சத்தம் கேட்குது, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த மந்திரியை போல நாம் சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். அந்த வாலிபனை போல துக்கமுகத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டாம், வீட்டுக்கு போக வேண்டாம். ஆதி திருச்சபை உருவாவதற்கு முன்பதாக அந்த பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் தன்னுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவன் ஆண்டவர் இயேசுவை அறிவித்த போது அவங்க சந்தோஷத்தோட ஞானஸ்தானம் பெற்றாங்க. 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க. முதல் ஆதி திருச்சபை அங்கு உருவானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பறந்து விரிந்திருக்கிறது உலகம் எங்கும். 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலே
தீவுகளிலே, மலைகளிலே, பள்ளத்தாக்குகளிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பரவி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமமாக இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே உலக உல்லாசங்களிலே நாம் வாழாமல் ஆண்டவர் வருகைக்கு ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள். எனக்கு முன்பதாக நீங்கள் தைரியமாய் நிற்கும்படியாக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாட்டிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள். கொள்ளை நோய்னா பயந்துடும் பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு சமீபத்தில் HMPV அதுக்கு பயந்துட்டு முகக்கவசம் போட்டுக்கிட்டு கொரோனா வந்து பாதிப்பை ஏற்படுத்தினது. யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவர் சொல்லி போனால், யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டீர்கள். சமீபத்தில் சவுதி அரேபியாவில் அதிக மழை பெய்து அங்கெல்லாம் என்ன செய்யுது? நாசக்கடாகிறது. அமெரிக்காவில் காட்டு தீ பரவி அங்குள்ள மக்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? காடுகள்லாம் எரிந்து போகிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமமாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை என்ன செய்ய கடினப்படுத்தார்கள். இன்றைக்கு தூங்கினால் நாம் நாளைக்கு எழுந்திருப்போமோ என்ற நிச்சயம் கிடையாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இரவில என்னுடைய ஆண்டவர் வந்தால் நான் அவரோடு நான் செல்லுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. திடீரென்று மரணம் வந்தால் அவரோடு அவர் வாழக்கூடிய இடத்துல நான் வாழ்வேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு நாளிலே மரணம் வந்தால் நீங்க எங்கே செல்வீர்கள்? பரலோகம் செல்வீர்களா? ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்கு செல்வீர்களா? அல்லது நரகம் என்று சொல்லப்பட்ட அந்த அக்னி கந்தகரீர கடலுக்கு செல்வீர்களா? தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான் பிரியமானவர்களே. இன்றைய நாள் நமது நாள் அல்ல. நாளை என்று தள்ளி போட வேண்டாம். இன்றைக்கே ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரார். அவர் வரும் வேலையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே, ஆவியின் அச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே, ஆவியின் அச்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி திரிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உலக கவலை மதியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே, உலக கவலை மதியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உன்னதர் இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்வினில் மடிகின்றாரே, உல்லாச வாழ்விக்கு படிக்காமல் உல்லாச வாழ்வில் மடிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசர் உண்டு. உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசர் உண்டு. உள்ளத்தை அவர் அண்டை தந்திடு என்று உண்மையாய் நித்திய ஜீவன் உண்டு. உள்ளத்தை அவர் அண்டை தந்திடு என்று உண்மையாய் நித்திய ஜீவன் உண்டு. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன்
நின்றார். எக்காலம் முழங்கிடும் வேளையில் தான் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். தேவனுடைய பரிசுத்த திருநாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். நல்ல செய்தியை கேட்க உதவி செய்தால் அதற்காக செலுத்துவோம். விபுலமாக நாம் சுபித்து போகிறதை நினைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவை இந்த இரவுகளை நாம் சுபிக்கிறோம், உதவி செய்யணும் சுபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளில் கூட உதவியாக நம்ம சூழ்ச்சி பகுதியாக பாராட்டி சொல்லிக்கிறோம். ஆண்டவரை கேட்ட பாடகங்கள் சொல்லிக்கிறோம். செய்தியை தேவனுடைய வாசனை நேரிட்டு பயன்படுத்தி அதுக்காக சொல்லிக்கிறோம். நாங்கள் கேட்ட பிரகாரமாக அங்கே மந்திரிக்கு நாங்கள் குறிப்பாக அங்கே சுவிசேஷ அறிவிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு கத்தாவே ஞானஸ்தானம் பெறுகிறதை பார்க்கிறோம். நிறைய பேரும் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் கத்தாவே இங்கே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்ல காலம் தாழ்த்தாமல் ஆகவே அங்கே எப்படியாக அங்கே மந்திரி உடனடியாக அங்கே விசுவாசிக்கப்பட்டு ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றானோ அதே போல அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டதாமே சுபிக்கிறோம். தொடர்பாகத்தாவே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக மறுபடி மாற்றி சுபிக்கிறோம். இந்த மாநாட்டிலே அதிகமாக பயன்படுத்த சுபிக்கிறோம். வாழ்நாள் எங்களுக்காக உண்மைகளுக்கு அவர்கள் பதிலை வைக்கிறோம். நாங்களும் அதிலும் தவறாமலுக்காக அனைவராக நாங்கள் கலந்து கொள்ளவும் உண்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இப்பொழுதும் நாங்கள் தெரிந்து போகிறோம். தெரியாத தேவன் எங்களோடு எங்கள் காத்துக் கொடுக்க வேண்டியிருக்கீங்க. கர்த்தரும் பெருமாள் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை சுபிக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ளதாக பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.